சீடனுக்கு போதித்தார் குரு. கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார், இங்கும் இருக்கிறார். இம்மை உயிர்களில் இறைமையை காண்பதே முக்தியடைய ஒரே வழி. போதனையை பயபக்தியோடு ஏற்றுக்கொண்டான் ஒரு சீடன். முடிவோடு கிளம்பினான். இனி எங்கும் எதிலும் இறைவனை காண்பதே என் வேலை. அன்று குருவோடு மாலை உலா நேரம். தெருவிலே போய்க் கொண்டிருந்த போது எதிரே மதம் பிடித்த யானை ஒன்று பிளிரியபடியே தாறுமாறாக ஓடி வந்தது. கையில் கிடைத்தவற்றையெல்லாம் தூக்கி எறிந்தபடி ஆக்ரோஷமாக வந்து கொண்டிருந்தது. யானை மேல் இருந்த பாகன் அலறினான், ஓடுங்கள் ஓடுங்கள், உயிருக்கு ஆபத்து, ஓடுங்கள் ஓடுங்கள். கேட்ட மக்கள் எல்லோருமே இங்கும் அங்கும் சிதறி ஓடினார்கள், ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். அப்படி அந்த பகுதியில் அலறலை கேட்டதும் முதலில் ஓடி ஒளிந்தது நம்ம குருநாதர் தான். ஆனால் அந்த பயபக்தி சீடனோ குருவின் போதனையை மதித்தான். ஓடவும் இல்லை, ஓடி ஒளியவும் இல்லை. யானையை பார்த்தான், அதிலே கலவரத்தோடு வரும் கடவுளை கண்டான். கனிவோடு அதை அப்படியே அணுக முயற்சி செய்தான். பயபக்தியோடு அதை அப்படியே வணங்கி நின்றான். ஓடி வந்த யானை பிளிரி வந்த வேகத்தில் வணங்கி நின்ற அவனை துதிக்கையால் ஒரு தூக்கு தூக்கி அப்படியே அலாக்காக பக்கத்து மரத்தின் மேல் வீரியமாக வீசி எறிந்து விட்டு வீறு கொண்டு கடந்தது. வீசிய வேகத்திலே அரை உயிராகி போனான் அந்த ஆண்டவனை காண பார்த்தவன். தூக்கிவிட ஓடி வந்தார் குரு. தூசியை தட்டி விட்டபடியே தூக்கிவிட வந்தவரிடம் துச்சமாய் முறையிட்டான் அந்த சீடன். குருவே, என்ன இது? உயிர்களிடத்தில் கடவுளை காண வேண்டும் என்று நீங்கள் தானே போதித்தீர்கள், காலையில் தானே போதித்தீர்கள். இப்படி நீங்களே ஓடி ஒளிந்து விட்டீர்களே. ஆனால் நானோ பிளிரி வந்த யானையிடம் கடவுளை காண முயற்சி செய்தேனே, இது தவறா? இதோ இப்போது பாருங்கள் என்னுடைய பரிதாபமான நிலைமையை. தூக்கி விட்டபடியே சொன்னாராம் குரு. சீடனே, பிளிரி வரும் யானையிடம் கடவுளை காண முயற்சி செய்த நீ அதே யானை மேல் கிடந்தபடி எச்சரிக்கை செய்த அந்த பாகனிடம் கடவுளை காணாமல் விட்டு விட்டாயே. எங்கும் காட்சி தருபவர் தான் கடவுள், ஆனால் காணும் முறையிலேதான் கோளாறே. புலி கூண்டுக்குள்ளே போக்கிரித்தனமாய் புகுந்து கொண்டு பசியோடு இருக்கும் அந்த புலியை நீ சீண்டி பார்த்தால் கடவுளே கூட தலையில் அடித்துக் கொள்ளதான் செய்வார். கடவுள் எங்கே பார்க்க போகிறார் என்று கண்ட கள்ளிசடை வாழ்வு வாழ்ந்துவிட்டு பிறகு முதுமையில் நீ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மூச்சு திணறலோடு கிடக்கும் போது அங்கே நீ பார்ப்பாய். I see you.